ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே பப்பாளி பழம் வந்து ஆஸ் அ ஃப்ரூட்டா சாப்பிட்டுருப்போம். பட் இன்னைக்கு நம்ம பச்சை பப்பாளி வச்சு ஒரு கூட்டு பண்ண போறோம். நம்ம வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதுதான் உங்க கண்ணு முன்னாடி நீங்க வீடியோல பாக்குறது தான் இந்த பச்சை பப்பாளி. தோலை எடுத்துட்டோம். நம்ம தோலை எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹாஃபா ஈக்குவலா வெட்டிக்கோங்க. இது ஏன் இப்படி வெட்ட சொல்றேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் இப்போ அடுத்து வர வீடியோல காட்டுனேன். பாருங்க, இந்த க்ளோஸ்அப்ல பாருங்க, அந்த உள்ள இருக்கிற அந்த லேயர் வந்து ஒரு மாதிரி முள்ளா லைட்டா ஒரு ரஃப்னஸ் தெரியுது பாருங்க. அது வந்து சம்டைம்ஸ் கசக்கும். அதனால அந்த லேயரை எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. இதை பாத்தீங்களா, அந்த வீடியோல நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்க அதை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த ரஃப் லேயர், அதாவது வந்து லைட்டா ஒரு தின்னா முள்ளா, அது எதுவும் குத்துற முள்ளு கிடையாது, முள்ளு மாதிரி. அந்த க்ளோஸ்அப்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த குரு மாதிரி இருக்கும், அப்படியே அது குரு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க ஸ்லைஸ் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன கியூப்ஸா. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் பச்சை பப்பாளியில வந்து உங்களுக்கு வந்து குரு இருக்கும், எப்படி நம்ம ஃப்ரூட்ல வந்து குரு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அதை எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த பச்சை பப்பாளி ரொம்ப சின்னது, அதுல எந்த குருவும் இல்லை. அடுத்தது வந்து புளி, கரைச்சி வச்சுக்கிட்ட புளியை வந்து ஒரு 1/2 hour கரைச்சி வச்சுக்கிட்டேன் புளி. அதுல வந்து கொஞ்சம் புளி வந்து நான் ஆட் பண்றேன் இதுல. ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், புளி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்ல இதை வந்து பாயில் பண்ண போறோம். ஸோ பாயில் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஐட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும். இதை நான் அப்படியே க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. இந்த பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பச்சை பப்பாளி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பப்பாளி ஏன் நல்லதுன்னா, நீங்களே வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. பப்பாளி as a ஃப்ரூட் தான் நம்ம நிறைய வந்து நல்ல விஷயங்கள் கேள்விப்படுறோம். பட் ரா பப்பாளிலேயே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லது, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு, பீட்டா கரோட்டின் இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பல விதமான நல்ல பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த ரா பப்பாளியை தான் நாம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ தேவையான அளவு தண்ணி எந்த அளவுக்கு ஊத்தணும்னா, அந்த பப்பாளி காய் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் முங்குற அளவுக்கு ஊத்திக்கோங்க. நான் உப்பும் ஆட் பண்ணிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல. இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வந்து வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மீடியம் ஃப்ளேம்ல குக்கர்ல வந்து அந்த வால்வை போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அது என்ன அந்த மூடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்களா, பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத வந்து இந்த புகை மூலமா நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 1/2 hour, ஒரு விசிலுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour நல்லா வேக வச்சுட்டு பாருங்க அது எப்படி வந்திருக்குன்னு. தேவைன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. சம் பீப்புள் அப்படியே காயா சாப்பிடுவாங்க, சம் பீப்புள் மேஷ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எக்ஸஸ் வாட்டரை எடுத்துருங்க அதுல இருந்து. இப்போ நான் அடுத்தது வந்து நம்ம அரைக்க வேண்டிய பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறது காட்டுறேன். தனியா, மிளகா, குட்டி வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு இருக்கேன் தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு மிக்சி ஜார்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். கூடவே வந்து மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. மஞ்சள் பொடி ஆக்சுவலா வந்து பப்பாளிலையும் ஆட் பண்ணியிருக்கேன், இதுலயும் ஆட் பண்ணேன். ஸோ அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா, மிக்சியில அடிச்சுக்கிட்டேன். பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லா அந்த கிரீனிஷ் ஒயிட் பேஸ்ட் வந்திருக்குன்னு. இப்போ இந்த கிரீனிஷ் ஒயிட் பேஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கிரீனிஷ் ஒயிட் பேஸ்ட்டை வந்து அந்த பப்பாளி இருக்கு பாத்தீங்களா, வேக வச்ச பப்பாளி எது நம்ம குக்கர்ல இருந்து எடுத்தோமோ கொஞ்ச நேரம் முன்னாடி, அதோட மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ இந்த பச்சை வாசனை போறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இது வந்து இதை பாயில் பண்ண விடணும். ஆக்சுவலா நான் அது ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல ஃபார் சம் ரீசன். ஸோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனோம், தேங்காயுடைய பச்சை ஸ்மெல் போனோம், கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்காகவே மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, நம்மளுடைய பப்பாளி கூட்டு ரெடி செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு. நம்ம தாளிச்சு கொட்ட போறோம். எதை வச்சு தாளிச்சு கொட்ட போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, நம்ம ஸ்டாண்டர்ட் இழுப்பு சட்டி. அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அகைன் குட்டி வெங்காயம் சின்ன சின்னதா நான் வந்து நறுக்கி வச்சுட்டு இருக்கேன், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் குட்டி வெங்காயம். ஸோ பாருங்க, கடுகு நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா பொரிக்கிற அளவுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து சிவப்பு மிளகா கட் பண்ணிட்டு ஒரு 4-5 மிளகா, கருவேப்பிலை, நம்ம யூஷுவல்
இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம தாளிச்சு கொட்டும் போது போடுற யூஸ்வல் இன்கிரீடியன்ஸ். அடுத்தது குட்டி வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், முழுசா போடல, சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும். நம்ம யூஸ்வல் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரூட்டாக தான் சாப்பிடுவோம், பப்பாளியை முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒரு வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இதை மற்ற யூடியூபர்ஸும் இந்த வீடியோவாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நம்ம வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதை விட பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்புட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இன்புட்ஸும் நமக்கு மறக்காமல் கொடுங்க. பாருங்கள், அப்படியே ஒரு brownish கலர் வந்துருச்சு. ஸோ brownish கலர் வந்த பிறகு என்ன பண்ணோம்னா, அந்த தேங்காய் பேஸ்ட்டும் பப்பாளியும் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட நீங்க வந்து இதை மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் தாளிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சூப்பரா மிக்ஸ் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. இப்போ நீங்க அடுத்தது பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தாளிச்சு கொட்டினது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த கூட்டோட. ஸோ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு மக்களே. நீங்களும் வந்து பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.